ஹலோ காய்ஸ், என்னோட ஆனுவல் டே வந்து April 12. இப்போ April 22. இன்னும் அந்த ரெக்கார்ட்ஸ்லாம் என் மைண்டில் இருக்குது. இன்னும் நிறைய மெமரிஸ்லாம் இருக்குது. நான் சொல்கிறேன் உங்ககிட்ட. ஃபர்ஸ்ட் ஆனுவல் டே சொல்கிறேன். செகண்ட் ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் டே சொல்கிறேன். ஓகே காய்ஸ், ஆனுவல் டே என்னோட ஃப்ரெண்டோடது. இயற்கை எழில் கொஞ்சம் ஒரு அழகிய கிராமம், உழைப்பே செல்வம் என வாழ்ந்த மக்கள், மங்கள இசை முழங்க, மகிழ்ச்சி மழையாய் பொழிய அங்கே எல்லாம் இருந்தது. ஆனால் ஏதோ ஒன்று மட்டும் குறையாய்ந்தது. தெய்வத்தை தேடி அலைந்த அந்த மக்களுக்கு தெய்வம் எங்கே இருக்கிறது என்பது தெரியவில்லை. அந்த புரியாத புதிரை விடுவிக்கப் போகிறது இந்த நாட்டிய நாடகம். என் ஃப்ரெண்டோட ஃபார்மர் வந்து நான். ஐயா, என்னாச்சு? முகமெல்லாம் வெளுத்து போயிருக்கே, இந்தாங்க கொஞ்சம் தண்ணி குடிங்க. ஒன்றும் இல்லை தம்பி, வெயிலோட தாக்கம், உடம்புல தெம்பில்ல, இன்னும் நிறைய வேலை பாக்கி இருக்கு, என்ன பண்ணுறதுன்னே தெரியல. ஐயா, நீங்கள் ஓய்விடுங்கள், கவலைப்படாதீர்கள், உங்கள் வேலையை நான் முடிச்சு தரேன். கைகள் இணைந்தால் சுமை குறையும். தெரியாத முகம், புரியாத உறவு, ஆனால் தவிச்ச நேரத்தில் தெய்வமாக வந்து கை கொடுத்துருக்கீங்க. ரொம்ப நன்றி தம்பி. அப்புறம் இன்னொரு 2 ஃப்ரெண்ட்ஸோட இது. அம்மா, பசி வயிறை கில்லுது, உங்ககிட்ட இருக்க உணவை எனக்கும் கொஞ்சம் தரீங்களா? நாம் 2 பேரும் ஒன்றா உட்காந்து சாப்பிடலாமே. தம்பி, நான் ஒரு ஏழை, என் கடையில் யாருமே எதுவுமே வாங்க மாட்டாங்க, என்னை எல்லாருமே ஒதுக்கி வைக்கிறாங்க. நீங்கள் போய் என்கிட்ட கேட்குறீங்களே. அம்மா, பசிக்கு சாதி தெரியாது, ருசிக்கு ஏழை பணக்காரன் வித்தியாசமும் தெரியாது, அன்போடு குடிக்கிற கஞ்சி அமுதத்துக்கு சமம், வாங்க பகிர்ந்து உண்ணுவோம். இத்தனை வருஷமாக இந்த ஊரில் இருக்கேன், ஆனால் இன்னொரு ஆளை மதித்து என் பக்கத்தில் உட்காந்து சாப்பிட்ட முதல்ல நீங்கள் தான் தம்பி. கோடி புண்ணியம் உங்களுக்கு. இன்னொரு ஃப்ரெண்டோட எனக்கு ஒரே ஒருத்தந்தான். எங்களுக்குள்ளே நடக்க சண்டையில் நீ யார் தலையிட, போயிடுங்க. அப்புறம் காட், இன்னொரு ஃப்ரெண்ட் வந்து அவனோட வாய்ஸ் காடாக பண்ணிருக்காங்க. தேடுவது யாரை, உருவத்தையா அல்லது உள்ளத்தையா? இத்தனை காலமாக இந்த ஊரில் தேடி அந்த மறைபுறம் இன்று உங்கள் கண்முன்னே நிற்கிறது. உதவி கோதை கைகளுக்கு கை கொடுத்தானே, பசி என்றவனுக்கு பகிர்ந்து குத்தானே, சண்டையை நிறுத்தி சாந்தம் செய்தானே, அங்கேதான் நான் இருந்தேன். மனித மரம் இல்லாத இந்த ஊரில் தெய்வம் கல்லாயிரம் இருக்கும். இன்று முதல் உங்களுக்கு நான் தரும் வரம் இதுதான். ஜாதி இல்லை, மதம் இல்லை, தேடுதல் இல்லை. ஒரு மனித